This is Shiva. Shiva. என் கையில் ஆயுதம் இல்லைங்கிற தைரியத்தில் தானே முன்னாடி நிற்கிறேன். வெளியில் இருக்க என் ஆளுங்க வீட்டில் இருக்கிற மொத்த ஆயுதத்தோட காத்துட்டு இருக்கானுங்க. ஒரு கால் பண்ண உன் தலை துண்டாயிரும். கால் பண்ணுங்க, கால் பண்ணுங்க சார். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேங்க. என்ன விரட்டி வந்தாலும் வீட்டுக்கு வெளியில் நின்று மொபைலை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உள்ள என்ன நடக்குதுன்னு வாசல்ல திருட்டுத்தனமா நின்று வேடிக்கை பார்க்குறானே, அவன் ஆம்பளை இல்லை. ஓடி வந்தாலும் தில்லா எதிர நின்று ஃபோனை ஆனில் வச்சிருக்கானே, அவன் வீர. இப்போ என்ன சொல்கிற, என் ஃபோன் ஆனில் இருக்கு. ஒத்துக்கிறேன், நீ வீரம்தான். ஆனால் நீ செஞ்சது தப்பு. காதலை கூட மன்னிப்பேன், ஆனால் என் பொண்ணை ஒரு சிங்க கூட சேர்த்து வைக்க நினைச்சப்பார், அதை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை வெட்டாம விட மாட்டேன்டா. வெட்டிங்க சார், வெட்டிங்க. அதுக்கு முன்னாடி உங்க மக அழகிய வடிவுடைய சுந்தராமல் கிட்ட கொஞ்சம் பேசணும். என் பொண்ணு பேரு இவ்வளவு நீளமா நானே சொன்னதில்லை. பிடிக்கும் சார், இந்த பேர் அவ்வளவு பிடிக்கும். இப்படி ஒரு அழகான தமிழ் பேர் வச்சதுக்காகவே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இந்த பேருக்கும் உங்களுக்கும் ஒரு களங்கம் வந்துடக்கூடாது. உங்க மகளையும் என் நண்பனையும் ஓட விடாம தடுத்த அது தப்பு. நான் வெட்டுங்க சார், வெட்டுங்க வெட்டுங்க வெட்டுங்க. நான் சொல்றது உங்களால நம்ப முடியல. ஐ ப்ரூவ் மை செல்ஃப். கொஞ்சம் போட்டோ கொடுங்க சார். டேய், நான் சிவா பேசுறேன். சொல்லு மச்சி. ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன். பேச வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பேசிடு. ஃபோன் அவகிட்ட குடுறா. உங்க பொண்ணுக்கிட்ட கொஞ்சம். பக்கு ஏய், உன் அப்பன் உன் காதலை பிரித்து உன்னை அடித்து வீட்டில் அடைச்சி வச்சா நாங்கள் அப்படியே பாஞ்சு வந்து உன்னை காப்பாற்றி கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இருந்துச்சுன்னா அதை இப்பயே மறந்துடு. எங்கள் அப்பா எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாரு. செம்ம ஃபிகரு. எங்கள் அப்பன் பண்ண ஒரே நல்ல காரியம் அந்த ஃபிகரை எனக்கு செட் பண்ணி விட்டதான், ஃபிக்ஸ் பண்ணி விட்டதான். அதனால் நீ நிறுத்துறா. நீ யாரா என்ன பிரேக்கப் பண்றதுக்கு? இப்போவே இந்த செகண்டே நான் உன்னை பிரேக்கப் பண்றேன்டா. கருவாயா, நீ பக்கலடா மக்கு. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. I'll erase all your memories. Bloody idiot. எச்சி, களவாணி பயலுக்கு பிறந்துட்டு உனக்கு எதுக்கு இந்த வெட்டி வீராப்பு? கேடு கெட்ட குடும்பத்தில் பிறந்தவதான் நீ. போனும் பிரேக்கப், பொண்ணும் பிரேக்கப். சார், இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல செல்போனுக்கு ஏற்படுற முடிவு இதுதான். அதனாலதான் நான் உங்க போன்ல கால் பண்ணேன். ஆஹா, பயங்கரமான ஆளு பண்ணி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. நோ காதல், நோ ஃபைட், நோ மர்டர். இனிமே நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு நல்ல தமிழ் பையனுக்கு உங்க பொண்ண ஊரை கூட்டி தடபடலா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். காசு சார் பட்டா பேசியே கணக்கு. அவன் டீலிங்க வித்தியாசமா இருக்கு. யார் அந்த தம்பி? உங்க சிலைய போலீஸ்ல கொடுத்தானே, அந்த ஜெயவேலோட பையன். அப்படியா தம்பி? மாப்பிள்ள, என்ன களவாணின்னு கலங்கப்படுத்தின அவன் எனக்கு மாப்பிள்ள இல்ல. என் கலங்கத்தை தொடக்கி வந்த நீங்க தான் என் மாப்பிள்ள. என்னண்ணே இவனை போய் மாப்பிள்ளன்றீங்க? மாப்பிள்ள நில்லுங்க மாப்பிள்ள. ஏன்டா நீ மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என்ன போன இடத்துல அந்த காசி உன்னை மிரட்டினானா? உன்னை திட்டினாடா? உன்னை அடிச்சானாடா அவன்? அடிச்சிருந்தாலும் பரவாயில்லடா. அப்புறம் ஏன்டா மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? என்ன ஒரு மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாரா? ஓ, வாளுக்கு என்ன மாப்பிள்ளை ஆக்கிட்டாரா? ஐயோ, இதுக்கு தானே அதெல்லாம் வேணாம் வேணாம் அப்படி சொல்லி கேட்டியாடா? நாங்க போயிடக்கூடாது, தப்பாயிடுச்சு. போனதுனால தான் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சுல. இதைத்தானடா நான் முதல்லயே சொன்னேன். இல்லடா, நான் இது ஐயோ தோர்த்தானே. ஓடாதடா, நில்லு. ஏய், கீழ போறே, கடையை கீழ போறே. இங்க வந்து பேசிட்டு இங்க பாரு. நீ அவசரப்பட்டு எப்பவுமே தப்பு புரிஞ்சிட்டு இருக்கடி. சொன்னா கேளு. இல்ல, என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டாடா. ஏய், சொன்னா கேளு. லவ் சேர்த்து வைக்கிறேன்னு என் ஃப்ரெண்ட் கிட்ட விட்டு போட்டு அவங்க அப்பா மனசுல ரூட் போட்டு
டாக்டர், இன்ஜினியர், பிஸ்னஸ்மேன், சயின்டிஸ்ட் யாரையுமே பிடிக்கலையா? அப்போ என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும்? சார் என் பொண்ணுக்கு 10 பேரை பறந்து பறந்து அடிக்கிற மாதிரி ஒரு அட்வென்ச்சர் மாப்பிளை பாருங்க சார். ஸ்பைடர்மேன் ஓகேவா? ஓகே. சூப்பர்மேன்? சார் டபுள் ஓகே. பேட்மேன்? அதுவும் ஓகே சார். டெம்பிள் ரன்னர் ஓகேவா? சார் என் பொண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளை தான் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் கேட்குற மாதிரி மாப்பிள்ளைலாம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் தான் டிசைன் பண்ண முடியும். என்னால் முடியாது, சாரி. சார் என் பொண்ணுக்காக ஆன்லைனில் 50,000 ரூபா கட்டியிருக்கேன் சார். டயனா, சார். பிளாட்டினம் ஸ்கீமா? எஸ் சார். ஆன் த ஸ்பாட் டீலை முடிக்கிறேன். ப்ரூஸ்லி. என் பிளானுக்கு இவன் தான் சரியான ஆளு. இவனுக்கு ஓகே சொல்லிட வேண்டியதுதான். இந்த மாப்பிள்ளை பற்றி சொல்லணும்னா எதுவும் சொல்ல வேணாம். எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. வெரி குட். அப்புறம் என்ன, ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கணுமா? உன்னோட ஃபேஸ்புக் ஐடி சொல்லுமா? abirami001@gmail.com. டயனா, மேட்சிங் லாகின். ஓகே சார். ஓ எக்ஸலண்ட். அபி, ப்ரூஸ்லி 2 பேருடைய ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் கிடைச்ச லைக்ஸ், கமெண்ட்ஸ், அதுக்கு இவங்க போட்டுக்கிற ஸ்டேட்டஸ் இதை வச்சு பார்க்கும்போது 90% மேட்ச் ஆகுது. அஃப்கோர்ஸ் ஜாதகப்படி பார்க்குற 9 பொருத்தத்துக்கு சமம். ஸ்கைப்பில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பேச சொல்கிறேன். சீக்கிரமே நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவர் டீல் இஸ் ஓவர். ஆக்சிடென்ட்டா வீடியோ கான்ஃபரன்ஸ்லயே நம்ம சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. சரி மாப்பிள்ளை எங்க சார்? அடுத்த ஆம்புலன்ஸ்ல பொண்ணை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வந்துகிட்டே இருக்காரு. இதுக்கு எதுக்குங்க ஆம்புலன்ஸ்ல வரணும்? எங்களுக்கு 10 ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல ஓடிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் சொந்த வண்டியில வந்தா தானே உங்களுக்கு எல்லாம் கௌரவம். ஆமா ஆமா, நீங்க ஆம்புலன்ஸ்ல பொண்ணு பார்க்க வர்றது ரொம்ப கௌரவம் தான். வாங்க மாப்பிள்ளை. இல்ல இப்படி சுத்தி எல்லாம் உட்காந்துட்டு பொண்ணு வந்து காஃபி கொடுக்குது, பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்குறது, இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கு. புதுசா ஏதாவது இருக்கு? அப்பா, நான் ப்ரூஸ்லி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இது புதுசா இருக்கே. ப்ரூஸ்லிங்கிற பேரை கேட்ட உடனே செம்ம கேக்குங்க. அப்படியே 10 பேரை அடிச்சு பறக்க விட்ட மாதிரி இருந்துச்சு. 10 பேரை நான் அடிக்கிறதா? உங்களால முடியும், செய்வீங்கல்ல. பண்ணிடலாங்க. உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு காரணமே என் ஃப்ரெண்ட் சுந்தராம்பால அவங்க அப்பா காசி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. அங்கிருந்து அவளை மீட்டு அவ காதலன் பகத்சிங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். செய்வீங்களா? உங்களுக்காக நவே ஆம்புலன்ஸ் டிரைவ் எப்படி புதுசா இருக்கா? செம்ம. ஆம்புலன்ஸ்ல போறதே தனி கெத்து தான். ப்ரூஸ், அங்க நிக்கிறாங்களே அவங்க தான் காசியோட ஆளுங்க. கட்டம் போட்ட சட்டையில இருக்கான்ல, அவன் தான் சிவா. என் ஃப்ரெண்ட் சுந்தராம்பால கல்யாணம் பண்ணிக்க போறவன். உன்னோட லிஸ்ட்ல அவனையும் சேர்த்துக்கோ. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். இல்ல, இன்னைக்கு தானே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள வயலன்ஸ் தேவையான்னு என்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு சாம்பிள் காமியே. மாப்பிள்ள, நல்ல நேரம் முடியுதுக்குள்ள வண்டியை ஓட்டி பாருங்க. வாங்க. அவனுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போய் ஒரு காட்டு காட்டு. போ போ போ. எஸ். வாங்க லீ, மிஸ்டர் ப்ரூஸ்லி. நீங்க தான் அந்த குண்டு பல்புக்கே டியூப் லைட்டா? தம்பி சேத நம்ம பங்காளி பாத்துக்க. அப்போ மாப்பிள்ள வீடு அண்ணங்கிட்ட சொல்லி வித்தவுட் கியர் பைக் ஒன்று தம்பிக்கு போறேன். டேய், ஆம்புலன்ஸ் நின்னுட்டு இருக்கு, தட்டி பசங்க மாதிரி நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கீங்க. எங்கயா சொன்ன? ஏய் நிறுத்து. மாப்பிள்ள வீடு அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கணும்னு அண்ணன் சொல்லிருக்காருல. அப்படியா? எஸ். எக்ஸ்கியூஸ் மீ, 1 செகண்ட். ப்ரூஸ், அடி. இன்னும் ஒரே பஞ்ச். எஸ்.
அண்ணே அண்ணே என்னண்ணாச்சு? மாப்பிள்ளை வீடு, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஊன்னு சொல்லுண்ணே, அவனை போட்டுடலாம். ஹேய் வேணாண்டா, எனக்கே வா. என்ன அபி, சந்தோஷமா? ப்ரூஸ் மச்சி, ஃப்ரெண்ட்ஷிப்காக நீ பண்ண தியாகத்தை சொல்ல சொல்ல அவன் முகம் மாறினதை பார்க்கணுமே. செம்ம லவ் மூல தான் மச்சி போயிருக்கா. நீ வேணா பாரு, கண்டிப்பா அவனை தேடி வருவான். அவன் தேடி வருவான்னு எனக்கு தெரியும்டா. ஆனால் இந்த மேஜிக்கல் மூமெண்ட்டு எப்போ எப்படி நடக்கும் தான் வெயிட் பண்ணி. அப்போ உனக்கும் அவன் மேல ஹாய் அபி, ஐ எம் பேக். உன்னை தேடி தான் வந்தேன். இப்போ வெளிக்காயம்லாம் பரவாயில்ல, ஆனா உள்காயம்தான் சரியாக இன்னும் 1 வாரம் ஆகும்னு டாக்டர் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு. எனக்காக ஃபீல் பண்றியா அபி? இன்னும் 1 வாரத்துல பழைய ப்ரூஸ்லியா மாதிரி அந்த காசி அடிச்சு அவன் பொண்ணை அதெல்லாம் வேணாம். உனக்கும் எனக்கும் ஒத்து வராது ப்ரூஸ். என்ன? உன் பேருக்கு ஏத்த மாதிரி ஒரு அருந்ததியோ ருத்ரமா தேவியோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் உனக்கு கரெக்டா இருக்கும். இந்த அபிக்கு ஏத்தவன் நீ இல்ல. அபி போறியா இல்ல பென்சில் எடுக்கட்டும்? நட்பு, இந்த லவ்வுக்கு உடனே ஓகே சொல்கிற பொண்ணுங்களோட நம்பிடலாம். ஆனால் லவ் இருக்கா இல்லையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பேசுவாளா மாட்டாளான்னு ஆலையை வச்சு காக்க வச்சு பைத்து முடிக்க வைக்கிறாளுங்களே, இவளெல்லாம் நம்பவே கூடாது நட்பு. இப்போ நாமளா போய் லவ் சொன்னால் கிக்கு நிற்கிறாளுங்க. சரி, நீங்களாவது வந்து லவ் சொல்லுங்கடின்னா ஏன் அவசரப்படுறீங்களாளுங்க? அவரை எப்படி தாண்டா லவ் தெரிஞ்சுக்கிறது? லவ்ல ஒரு பிரச்சனைனா எப்படி தீக்கலாம்னு நாமெல்லாம் நினைப்போம். இவளுக்கெல்லாம் எப்படி ஆளை மாத்தலாம் தான் நினைப்பாளுங்க. டேய் நிறுத்துடா, ஜாட மாடியா என்ன பத்தி தானே பேசுற. என்னடா தெரியும் உனக்கு என்ன பத்தி? யூ ஆர் மிஸ்டேக் நபி. நீ எப்போ வந்த? சொல்ல தாண்டா வந்த, ஆனா இப்போ கடைசியா சொல்லிட்டு போறேன். என்ன என்ன இவ்ளோ கேவலமா நினைச்சிட்டல? நீ தப்பா புரிஞ்சிட்ட அபி. என் ப்ரூஸ்லிடா, இவன் நாடி நரம்பு ரத்தம் எலும்புன்னு உயிரை கொடுப்பான்டா எனக்காக. ஓ முன்னாடியே இவனை கல்யாணம் பண்ணி கம்பீரமா நடந்து வந்து காமிக்கிறேன். வாடா. இருடா. டேய், உனக்கு முன்னாடி எனக்கு தாண்டா கல்யாணம் நடக்கும். டேய், அபி வித் ப்ரூஸ்லிடா. வாடா. ஏன்டா அப்படி பண்ண? அவ உன்கிட்ட பேச வந்ததே உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லத்தாண்டா. அவ கண்ணில் காதல் தெரியலடா, திமிரு தான் தெரியுது. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.